வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. 48 நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு 22வது நாளுங்க. திருச்செந்தூர் ஆண்டவரான முருகப்பெருமானின் அருளாலையும் உங்களுடைய ஆதரவாலையும் 48 நாள் வேல்மாறல் பூஜையில் 22வது நாளுக்கு அடி எடுத்து வச்சிட்டோங்க. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, வேல்மாறல் படிக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அந்த நாள் பூராவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா. இப்போது எனக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்கள் தெரியுதுங்க. வேல்மாறலை தொடர்ந்து படிச்சுட்டு வரனால எனக்கு அதிகமான நிதானமும் பொறுமையும் கிடச்சிருக்குங்க. பொதுவாக நான் சட்டுன்னு கோபப்படுற ஆளுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானமாக செய்யணும்னு நினைக்கவே மாட்டேங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிட்ருப்பேங்க. ஆனால் வேல்மாறல் படித்ததுக்கு அப்புறமா எனக்கு நிதானமும் பொறுமையும் அதிகமாகவும் இருக்குங்க. அதுபோல் என்னுடைய கோபத்தை நானே குறைச்சிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுதுங்க. இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வேல்மாறல் பாடலை பாராயணம் பண்ணினா நன்மை, மகிழ்ச்சி, இன்பம், செல்வம், செழிப்பு தருவது மட்டுமில்லாமல் நம்மக்கிட்ட இருக்க தீமையையும் கண்டுபிடிச்சு அதையும் அடியோடு வேரோடு பிடுங்கி எரியக்கூடிய சக்தி இந்த வேல்மாறலுக்கு இருக்குது அப்படின்றது 100% உண்மைங்க. இதை நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்திருக்கேன் என்பதே உண்மைங்க. இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மக்கிட்ட இருக்கிற தீமையை நம்ம விலக்கி வைக்கணுங்க. அப்போ தாங்க நமக்கு நன்மை சேரும். எல்லாருக்கும் எப்போவுமே நல்லதே நினைங்க, நல்லதே நடக்குங்க. சரி வாங்க, வேல்மாறல் பாடலும் அதனுடைய விளக்கங்களையும் பார்க்கலாம். வேல்மாறல் பாடல் 9. பலதமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரக்குகையை இடித்து வழிகாணும். வேல்மாறல் பாடல் 9 விளக்கம். சிறந்த நாணத்துடன் பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் விளங்கிய ஒப்பற்ற நக்கீரர் இசைத்த திரு முருகாற்றுப்படைக்கு உருகி அவர் அடைபட்டு இருந்த குகையை இடித்து தள்ளி அவரை வேல் வெளியேற்றும். வேல்மாறல் பாடல் 10. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும். வேல்மாறல் பாடல் 10 விளக்கம். 8 திக்குகளிலும் உள்ள மலைகளை தேவர்களின் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்து தள்ளின இறக்கைகள் மறுபடி முளைத்ததோ என்று பார்ப்போர்கள் கூறுமாறு அண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அளவில்லா வேகம் கொண்டு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடும் குகன்வேலே. அடுத்து வர வீடியோவில் அடுத்து 2 வேல்மாறல் பாடல்கள் மற்றும் அதனுடைய விளக்கங்களை பார்க்கலாங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்கங்க. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.